வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இன்றைய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி பொதுமக்கள் வந்து ரொம்ப இன்னலுக்கு உள்ளாயிட்டு ஏதாவது ஒரு ஜாதி சான்றிதழோ ஏதோ ஒரு ஆதார் கார்டுக்கோ ஏதோ ஓட்டர் ஐடிக்கோ ஏதாவது போகும்போது எல்லாமே வீட்டில் உள்ள பிள்ளைங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேணும், ஏதாவது ஆஃபீஸ் போகணும், அந்த மாதிரி இருக்கிற நபர்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பதிவு பண்ணிவிட்டு எதாவது நம்ம இந்த ஆதார் கார்டுக்கோ சரி மற்றபடி வருமான சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதோ ஒரு குறைக்காக இந்த ஆஃபீஸருங்களை தேடின்னு வராங்க பொதுமக்கள். பார்த்திங்கன்னாக்கா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தால் இன்றைக்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு வர மாதிரி அங்கங்கே மெட்ரோ தோண்டி வச்சுட்டு சுற்றிக்கிட்டு வரும்போது ஒன்வே அந்த மாதிரி கட்டத்தில் டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கின்னு இந்த அதிகாரிகளை வந்து பார்க்கலான்னு பார்த்தாக்கா ஜோன் 5 மூலக்கொத்துறோம் ரொம்ப அலட்சியமாக பண்ணுறது. ஏன்னா வந்து அந்த டைமிங் கரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு டைமிங்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா நம்ம செக்ரட்டரியில் கூட கோட்டையில் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஜெனுனான மக்கள் பணியை செய்கிறதுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அங்கே நின்றுறாரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு, எந்த கவர்மெண்ட் அதிகாரிகளும் வந்து லேட்டாக வரக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கான வேலைக்காக எந்த டைமுக்கு வரணும் அந்த டைமுக்கு வர வேண்டான்ற மாதிரி எல்லாம் ஒரு சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து நல்ல காசு எதிர்பார்த்த இடம் அது, புரியுதுங்களா? இது ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமே காசு 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 எதிர்பார்த்த இடம். இப்போ காசு வாங்குறதுக்கு பயப்பட ஆரம்பித்ததுலேருந்து இந்த மக்களை வந்து அலட்சிய போக்குவரத்தில் பார்க்குறது. அப்புறம் இந்த டைமுக்கெல்லாம் இல்லைம்மா, மூடி இருக்காங்கம்மா, 10:30 மணிக்கு தான் வருவாங்க. அது மாதிரி ரொம்ப அலட்சிய போக்குவரத்தில் வந்து பொதுமக்களை வந்து ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களை வந்துட்டு இந்த மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது, மக்களை வந்து ரொம்ப காக்க வைக்கக்கூடாது, மக்களுக்கான வேலையை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சு தரணுன்றது தான் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒரு நம்பிக்கையான ஒரு மக்களுக்கான சேவையாக இதை நினச்சி எல்லா ஆஃபீஸருக்கு அட்வைஸு அடிக்கடி மீட்டிங் போட்டு அந்தந்த ஆஃபீஸர் எந்தெந்த துறை எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே சுலபமாக வந்துக்கிட்டு அவருக்கான ஒரு நல்ல ஒரு நேம் வந்து நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த சில அதிகாரிகளால் இந்த மாதிரி மக்கள் வந்து அலட்சிய போக்கு பண்ணுறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பார்த்து இன்றைக்கி மக்கள் எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்புணர்வாக இருக்காங்க, மக்களுக்கான ஆட்சி தானே இது. அதனால் வந்துட்டு இதை மனசில் எடுத்துகிட்டு உடனடியாக அந்த ஜோன் 5 பார்த்தீங்கன்னா சில ஆஃபீஸர்ஸு சில எல்லாமே வந்து ஸ்டாப்பெல்லாம் வந்து என்ன டைமிங் வராங்க கொஞ்சம் இதை பற்றி பொதுமக்களுக்கு அலைச்சலும் இல்லாமல் உடனே இந்த கோரிக்கைலாம் பண்ணுறதுக்கான வழி உண்டாக்க வேண்டும். என்ன தான் நீங்கள் என்ன சிஸ்டம் போட்டாலும் சில அதிகாரினால் சில ஆட்களினால் இந்த மாதிரி ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க திடீர். இப்போ பொதுமக்கள் எல்லாருமே இதை கொஞ்சம் பாருங்கள் இந்த பதிவை, இல்லை எல்லாருக்குமே இதை பகிருங்க. இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களது சமூக ஆர்வலர் மற்றும் காவலர் செய்தி, சென்னை ரிப்போர்ட்டர். வணக்கம். சிஎம் சார் வணக்கம். மூலக்குத்துறை ஜோன்லேருந்து பேசுகிறேன். என் 2 பசங்களுக்கும் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன். அதேமாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் தப்பாக இருக்குன்னு சொல்லி சேஞ்ச் பண்ண வந்தேன். ஆதார் கார்டு போய் பார்க்க சொன்னாங்க, பார்த்தா அங்கே ஸ்டாஃப் யாருமே இல்லை. ஸோ ஸ்டாஃப் அங்கே இருக்கிற ஸ்டாஃபை கேட்டால் இப்படி தான் பதில் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்து 10:30 மணி எந்த ஆஃபீஸ்லையும் வரதில்லை, 10:30 தான் வருவாங்க. 10:30? 10 மணிக்கு தானே டியூட்டி ஷிஃப்ட் ஆனா வந்தவங்களை கேளுங்க, அவங்கள இல்ல டியூட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற டைமிங் நான் எதனா தப்பா சொல்றேன் நான் சொல்றேன். 10 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, டிராபிக் அது இது வருவாங்க. ஏன் 10 மணி வரலன்னு வந்தோம்னா கேளுங்க அவங்க கிட்ட. இல்ல இப்ப வரைக்குமே நான் ஜோனல்ல தான் இருக்கேன், இப்ப வரைக்குமே யாருமே வரல. மணி 11 கிட்ட ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு என் கார்டே கிடையாதா? எல்லாருமே இப்படி எதனா ஒன்று போய் நாங்கள் கேட்டால் மட்டும் அப்படி இப்படின்னு மூஞ்ச காட்டுறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து சிஎம் மாதிரியும் அவங்க தான் பிஎம் மாதிரியும் மூஞ்ச காட்டுறாங்க, ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறது கிடையாது. இப்போ வரைக்குமே ஆள் வரல. நாங்கள் ஆதார் கார்டு எடுக்க கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட இல்லை நாளைக்கு வா போ அப்படின்னு நாயை திருத்துற மாதிரி திருத்துறாங்க. ஸோ இவங்க மட்டும் லேட்டாக வரலாமா? இது மட்டும் கரெக்டா? எனக்கு கண்டிப்பாக பதில் வேணும். ஆதார் கார்டு சரி, ஆதார் கார்டு எடுக்க எப்ப சார் வருவாங்க? ஆதார் கார்டு மேடம் 10 மணிக்கு வரணும், இது வரைக்கும் வரல. ஆளுங்க வேற உட்கார வச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து ஆள் வரவே இல்லை. இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இ-சேவை மையத்தில் போய் ஆதார் கார்டு எடுக்கலான்னா 350 ரூபா 400 ரூபா கேட்குறாங்க. ஒரு இ-சேவை மையத்தில் ஒரு ரேட் கேட்குறாங்க. காசு இருக்கிறவங்க எடுப்பாங்க, காசு இல்லாதவங்க நாங்கள் ஜோனல் தான் வர முடியும். இங்கே ஒரு ஆதார் கார்டுக்கு 50 ரூபாவோ 100 ரூபாவோ சரி போனால் போதும் நாங்கள் எங்கள் வேலையை விட்டு வந்தால் அவங்க இன்னும் வேலைக்கே வரல. இதுக்கு ஒரு என் கார்டே கிடையாதா?
சிஎம் சார் வணக்கம். மூலக்குத்துறை ஜோன்லேருந்து பேசுகிறேன். என் 2 பசங்களுக்கும் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன். அதேமாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் தப்பாக இருக்குன்னு சொல்லி சேஞ்ச் பண்ண வந்தேன். ஆதார் கார்டு போய் பார்க்க சொன்னாங்க. பார்த்தா அங்கே ஸ்டாஃப் யாருமே இல்லை. ஸோ ஸ்டாஃப் அங்கே இருக்கிற ஸ்டாஃபை கேட்டால் இப்படி தான் பதில் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் ஸ்டாப்லாம் வந்து 10:30 முன்னே எந்த ஆஃபீஸ்லயும் வரதில்லை. 10:30 தான் வருவாங்க. 10:30 10 மணிக்கு தானே டியூட்டி ஷிஃப்ட் ஆனா? வந்தவங்களை கேளுங்க அவங்க. வந்தவங்களை கேளுங்க. இல்லை டியூட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற டைமிங் நான் எதனா தப்பாக சொல்கிறேன் நான் சொல்கிறேன். 10 நிமிஷம் என்ன பண்ண டிராஃபிக் அது இது வருவாங்க. ஏன் 10 மணி வரலன்னு வந்தோம்னா கேளுங்க அவங்க கிட்ட. இல்லை இப்போ வரைக்குமே நான் ஜோனலில் தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே யாருமே வரல. மணி 11 கிட்ட ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு என் கார்டே கிடையாதா? எல்லாருமே இப்படி எதனா ஒன்று போய் நாங்கள் கேட்டால் மட்டும் அப்படி இப்படின்னு மூஞ்ச காட்டுறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து சிஎம் மாதிரியும் அவங்க தான் பிஎம் மாதிரியும் மூஞ்ச காட்டுறாங்க. ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறது கிடையாது. இப்போ வரைக்குமே ஆள் வரல. நாங்கள் ஆதார் கார்டு எடுக்க கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட இல்லை நாளைக்கு வா போ அப்படின்னு நாயை திருத்துற மாதிரி திருத்துறாங்க. ஸோ இவங்க மட்டும் லேட்டாக வரலாமா? இது மட்டும் கரெக்டா? எனக்கு கண்டிப்பாக பதில் வேணும். ஆதார் கார்டு ஆபீஸுக்கு போயிட்டு வரணும். சரி ஆதார் கார்டு எடுக்க எப்போ சார் வருவாங்க? ஆதார் கார்டு மேடம் 10 மணிக்கு வரணும். இது வரைக்கும் வரல. ஆளுங்க வேற உட்கார வச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து ஆள் வரவே இல்லை. இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இ-சேவை மையத்தில் போய் ஆதார் கார்டு எடுக்கலான்னா 350 ரூபா 400 ரூபா கேட்குறாங்க. ஒரு இ-சேவை மையத்தில் ஒரு ரேட் கேட்குறாங்க. காசு இருக்கிறவங்க எடுப்பாங்க, காசு இல்லாதவங்க நாங்கள் ஜோனல் தான் வர முடியும். இங்கேயே ஒரு ஆதார் கார்டுக்கு 50 ரூபாவோ 100 ரூபாவோ சரி போனால் போதும் நாங்கள் எங்கள் வேலையை விட்டு வந்தால் அவங்க இன்னும் வேலைக்கே வரல. இதுக்கு ஒரு என் கார்டே கிடையாதா?